எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வல்லாத கீரை செஞ்சு காமிக்கிறேன். அது எப்படி தான் வரும், அந்த கீரை பூ மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை ஆஞ்சி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கீரையை அப்படியே நீங்கள் கிள்ளிட்டு, இந்த மாதிரி கிள்ளிட்டு அப்படியே அலசி போட்டுக்கலாம். சின்ன பையன் சாப்பிட மாட்டேன்றதுனால நான் சின்ன சின்னதாக கிள்ளிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய். இப்போ பருப்பு நான் தோரம் பருப்பு 100 கிராம் ஊற வச்சுக்க போகிறேன். அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நான் குக்கரில் செஞ்சுருவேன். வேணுன்றவங்க பாத்திரத்துலேயும் அந்த பருப்பு வேக வச்சு அதில் போட்டும் செய்யலாம். அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான முறை. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் செஞ்சிடறோம். ஆனால் அது கரெக்டே கிடையாது. பாத்திரத்துலேயே நல்லா பருப்பு வேக வச்சு அதில் இதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். சரிங்க, நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 100 கிராம் பருப்பு ஊற வச்சுக்கிட்டுங்க. நான் இதை கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற விட்டுடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே கீரை கிள்ளி வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். கீரை செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த வல்லாரக்கீரை ஞாபக சக்தியை கொடுக்கோங்க. இது வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா நல்லது பிள்ளைகளுக்கெல்லாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி ஊற வச்சு நீங்கள் போட்டு கடைசியாக குக்கரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் எப்பவுமே அதிலே போட்டுடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாரெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு போடுங்க. இந்த மாதிரி இதை ஓடு இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டேன். புளி வேணான்றவங்க தக்காளி 2 போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, தண்ணி முதலே பருப்புக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து ஊற்றிடணும். ஏன்னா கீரை போட்டிங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கீரை அலசி பொடியாக கட் பண்ணி போடணும், போட்டுடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் 4 விசில். ஏன்னா பருப்பு வேகணும்ல, அதனால் நான் கேஸ் பற்ற வச்சிடுறேன். ஒரு 4 விசில் முடிஞ்சவொடனே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 4 விசில் நிறுத்திடலாம்.
நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் சட்டியில் ஊற்றியும் கடைச்சி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே குக்கர் பாத்திரத்தில் வச்சு இப்போது கடைஞ்சிடுறேன். இது கடைய சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி நல்லா போட்டுக்கோங்க. கடைய சொல்ல நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு கடைஞ்சிங்கன்னா கீரை அவ்வளோ மண்ணமாக இருக்குங்க. நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே தாளிச்சும் கொட்டிக்கலாம், இல்லை ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கலாங்க. ஏன்னா 3 பச்சை மிளகா தானே போட்டோம், காரம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை. அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அது சரியாக வராது. கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ரைஸ்க்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இது கூட இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பவுலில் மாற்றிடுறேன். கீரை ரெடி ஆகிடுச்சு. இதோட உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.